கண்ட்ரோல்ல இருக்கிறது தானே. அவன் தானே சொல்றான் இது கள்ள கேஸு, இது தப்பான கேஸு அப்படின்னா அந்த அந்த ஈடுபாடு அந்த இது அங்க இல்லைன்னு தானே அர்த்தம். 96லயே சிபிஐ கோர்ட் எல்லாம் நிரபராதிங்கிறதோட இல்லாம இது புனையப்பட்ட வழக்கு, இது ஒரு ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுது. சில கேஸ் ஆதாரம் இல்ல அதனால நிரபராதின்னு வரும். இதுல இது தவறான நோக்கத்துக்காக புனையப்பட்டதுன்னு அந்த ரகம் தான் உங்க கேஸ்ன்னு சிபிஐ கோர்ட் எல்லாம் முடிவெடுக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுதா? இல்ல சார், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க தோத்து போறாங்க. அதாவது அவங்க நினைச்சதை சாதிக்க முடியல, அதுக்கு கோர்ட்டோ சிபிஐயோ அவங்க கூட நிக்கல. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி சாதாரணமா இப்ப சிபிஐ ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் இது அக்செப்ட் பண்றான்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த தீர்ப்பு பிடிக்கலைன்னா நீங்க என்ன செய்யணும், அப்பீல் போகணும். அப்படி போனாங்க. யாரு சம்பந்தப்பட்ட போலீஸ்காரன். இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது யாரு இந்த கேஸ அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்களோ அந்த போலீஸ்காரன் தனிப்பட்ட முறையில கேஸுக்கு அப்பீல் போறான். சார் ஒரு வேடிக்கை இல்ல, நீ ஒரு கேஸ நீ பிடிச்சேன்னா விட்டு தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான. கரெக்ட். அவர் ஜெத்மலானிய வரைக்கும் கொண்டு ஆர்கியூ பண்றான் கேஸ். நீங்க கொஞ்சம் முன்னால கேட்ட கேள்விக்கு நான் மறந்து போன சில விஷயங்கள். ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்றான், அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ்ல தோத்து போறான். அந்த தோத்து போற கட்டத்துல அவன் ஜெத்மலானிய கூட்டிட்டு அவருக்கு ஃபீஸ் கொடுக்கல, அவர் தர்மத்துக்கு வந்தாருன்னு போய் சொல்றான். இன்ஸ்டிடியூஷனா இல்ல தனிப்பட்ட அளவுல. அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்காது. அப்பதான் உங்களுக்கு உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். அதாவது எப்பவுமே இயற்கையாக இல்லாத ஒரு காரியத்தை பாக்குற போது நார்மலா இது இப்படி நடக்கணும் அப்படின்னு அது மாற்றி வரும்போது நீங்க யோசிப்பீங்க என்னடா நடக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பாத்துக்கிடுங்க. இந்த கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகணும். அப்பீலுக்கு போகல அவங்க. ஏன்னா அப்பீலுக்கு போனா தோத்து போகணும்னு தெரியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. எப்படி சிபிஐ பண்ண காரியம் எங்களுக்கு பிடிக்கல, அவங்க நல்லபடியா பண்ண மாதிரி எங்களுக்கு தோணல, அதனால மறு விசாரணை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த காரணத்தை சொல்லி இந்த கேஸ சிபிஐக்கு ஒப்படைச்சானோ அதே காரணத்தை தூக்கி மாத்தி வச்சுட்டு நான் பண்ண போறேன் திரும்ப. சிபிஐ பண்ணது நல்லா இல்ல, ஆமா ஒரு பிரீமியர் ஏஜென்சி பண்ணது சரியில்லை. இல்ல அது செஞ்சு முடிச்ச பிறகு பகுதியில சொன்னாலும் பரவாயில்ல, செய்து முடிச்சு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அதுக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு நான் பண்ண போறேன். நான் இதை சேலஞ்ச் பண்ணேன். இப்படி என்ன இப்படி பண்ணிட்டே இருக்க முடியுமா? நான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நல்லா இல்ல, ஹைகோர்ட் எடுத்து விசாரிக்க முடியுமா? அதை பண்ணது அது நேர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அங்கதான் இவங்க அந்த இதை குவாஷ் பண்ணாங்க. இவங்களுடைய அந்த அதிகாரத்தை குவாஷ் பண்ணி